வெல்கம் டு அவனி ஃபைவ் பேஸ் ஃபேமிலி. இப்போ என்ன பார்க்க பண்ணாங்க வந்து மைண்ட் கிராஃப்ட் 1 Black Path 3 நாங்கள் விளையாட போகிறோம். பார்த்தீங்கன்னா பன் ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு பண்ணி இருக்குது, அவ்வளோதான். பண்ணி ஃபஸ்ட்டு கிடச்சா நம்ம போய் உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிக்கேஸ் பண்ணிக்கலாம், நிறையா பிக்கேஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பிக்கேஸ்னால் ஒரு நிறையா பண்ணி ஸ்டிக்கு ஒரு ஸ்டிக்கு எத்தனை பண்ண முடியும்னு பார்த்து 60 அவ்வளோ பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சோன்னு ஓகே 20 தான் இருக்கா. ஓகே இப்போ ஃபுல்லாக நம்ம நிறைய இது பண்ணிடலாம். ஸ்வாடா, இது ஸ்வாடு கிடையாது. ஆஸ் 1 2 3 4 5 6 7 பண்ணிக்கலாம். இது வந்து இது ப்ரைவேட்டில், இது இங்கே வரும், ப்ரைவேட்டில் போகும். ஓகே அடுத்து இங்கே இது இங்கே ஒன்றா சேர்க்க முடியாது ப்ளீஸ், ஏன்னு தெரியல. ஸ்வாடை ஒன்றா சேர்க்க முடியல, சேர்த்துருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு ஸ்வாடை மட்டும் எடுத்து மைனிங் பண்ணுவோம். டக்குன்னு மைனிங் பண்ணணும் கைஸ். வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணணும். டெஸ்ட்டு வர மாட்டேங்குது, அடுத்த லெவலுக்கும் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இப்போ மார்க் கிடைக்கிது, அது கிடைக்கிது. மிட்ராக் அவ்வளோதான், அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். 18 19 20 17 16 அடுத்த லெவலுக்கு போனனால நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10th செகண்ட்குள்ளே நம்ம இதெல்லாம் வாங்கி இங்கே வச்சுட்டு வந்துடலாம், வச்சிடலாம். இது இங்கே வச்சு இது இங்கே வரும். இது எடுத்தது இது இங்கே, இது இங்கே இது ப்ரைவேட்டாக, இது இதே ப்ரைவேட்டில் இது ஸ்டிக்கு. அப்புறம் வந்து இந்த இது என்னன்னு தெரியல, இதவே கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நிறையா இருக்குது. இப்போ டக்குன்னு போவோம், அடுத்த லெவலே வந்துருச்சு. நான் என்ன இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சாப்பிட்றதுல போய் இது இங்கே புதுசாக ஆரம்பிப்போம்னு சொல்கிறேன். 15 days ஃபார்ம் பண்ணான்னு ஒரு ஐடியா. ஓகே ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேவ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஆஸ்லேட்டராக இது தண்ணியில் தான் வீசுவாலும், இதுவும் தேவைப்படும். இருக்கட்டும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இப்படியே கடை இதாலோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு உடச்சி ஃப்ரெண்ட்ஸு வேறு கிடைக்கிது. அதனால ஜாம்பி காப்பாற்றுங்க ஈஸ். எத்தனை ஜாம்பி வேணாம், ஜாம்பீஸ் ஈஸ் முடிச்சிருச்சு. இப்போ மீண்டுமா ஒரே ஒரு ஸ்வாட். நீ செத்துட்டான்னு சொல்ல மாட்டேன், ஒருத்தன் போயிட்டான். வாடா இங்கடா வாடா கிட்டத்துலேயே விடக்கூடாது ஒரு ஹெல்த்தில் முடிச்சு விட்டாங்க. போடா டக்குன்னு நம்ம டார்ச் லைட் பண்ணணும். ஜாம்பி எடுத்து ஃபுல்லாக ஜாம்பியாங்க வரும். என்னது இவ்வளோ ஜாம்பிஸ்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாம்பிஸ். பூடா இங்கே வெளில போங்கடாடி. கடுப்பாக ஏற்றுறாங்க. காலையே ஆகப்போது, காலைல எப்போ வந்துருக்கு பெட்டு தூங்கு. தூங்கமில்ல வெளில போடா முடிச்சுட்டேன் கைஸ். பரவாயில்ல, கொஞ்சம் காலையில் ஆக வரைக்கும் கொஞ்சம் நேரம் சுற்றுவோம். பூடாத தப்பு கணக்கு கீரை தள்ளி விட்டாங்க. அசிங்கமாக போயிஸ், இது கேவலமாக இருக்குது. இனிய ஜாம்பிஸ் வேற. பூடா ஒருத்தன் தான் இவனாச்சும் பவர் ஏன்னா அவன்கிட்ட இது இருக்குது. ஒரே ஒரு இந்த தொப்பி கிடைக்கல.
கேவலமாக போகுது இது. என்ன ஆச்சுன்னா நம்மளை கொண்டு நம்மகிட்ட இருக்க ஸ்வாடை கூட விடுங்க, அது கூட பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி அதான் கைஸ், என்னால் முடியல. இப்போ கறி இங்கே இருக்குது, ஃபுட்டு இங்கே ஃபுட்டு இங்கே இருக்குது. இதில் ஜாம்பிஸ் வச்சுக்கலாம், ஜாம்பி கறி. நம்மளுக்கு ஏன் வருவான் கைஸ். இப்போ செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஓகே, நல்ல ஐட்டம் கைஸ். இப்போ எவனாச்சும் ஒருத்தன் வருவான் பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நிறையா பண்ணிக்கலாம். இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கிது. இப்போ தான் அவ்வளோவா உட்டு கிடைக்காது கைஸ். அதான் கொஞ்சம் அப்போதே பிளான்ட்டை சேர்த்து வச்சனால ஒரு நல்ல விஷயம் தான் கைஸ். ஸ்லாப் பீஸு அது இது கிடைக்கிது. அடுத்து அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் இன்றைக்கி அப்படின்னு போயிட்டுருக்கோம். அவனாச்சும் கொடுக்கால, அவனாச்சும் வந்துடக்கூடாது. ஏய் பூடா குட்டி கொஞ்சம் இவன் தான் ரொம்ப கஷ்டம். அடிக்கிறது கஷ்டம்னு சொல்லி அவன் இது போட்டிருந்தனால அவனை அடிக்கிறது கஷ்டம். மற்றபடி அவன் காலில் இருந்தால் செத்துருவியான். ஃபஸ்ட்டு நம்ம இப்போலாம் வில்லங்கமாக வந்துட்டுருக்கு. ஜாம்பி வேணாம்டா. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஜாம்பியா வருது. சுத்துப்படா இல்லை, அடிக்க முடியல கைஸ். ரொம்ப ஜாம்பியா வருது. இப்போதைக்கு வச்ச இதையும் கோவிந்தாக்கிறப்பேன். எடுத்து வரைக்கும் வை. எவ்வளோ ஜாம்பி கைஸ். கொஞ்சம் பிளாக்கை மட்டும் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஜாம்பியா வருது. இங்கே போய் இது இங்கே இருக்குது. இப்போதைக்கு அவ்வளோ கிடச்சிச்சு. இது எடுத்து வச்சு வேறு எந்த பிளாக்குள்ள அவ்வளோதான். இப்போ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாருங்க. இப்போ இங்கே இது என்ன பிளான்ட்டு கிடையாது, ஃபுட் ஐட்டம். ஃபுட்டில் போய் இது வைக்கணும். ஃபுட்டு இது இங்கே ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது கைஸ். காமிச்சிருக்கேன், கத்திக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, அது மட்டும் கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ டக்குன்னு வை. இது இதுக்கு வச்சிடலாம். இதை மட்டும் அப்டேட் பண்ணிடலாம். நிறைய தேவைப்படுது. அப்புறம் ப்ரைவேட்டி நீங்கள் அப்டேட் பண்ணணும். இது ஃபுட்டாக வெயிட் பண்ண கொஞ்சம் ஜஸ்ட்டு நிறையாவே இருக்குது. இது 4 எத்தனை 1 2 இப்போ எத்தனை இருக்குன்னா 4 செஸ்ட்டு 1 2 3 4 கரெக்டாக 4 இருக்குது. நம்மளுக்கு கிடைக்குமா கீழே விழுமான்னு தான் தெரில. அதனால் அந்த இப்படி அங்கிட்டு போய் உடைப்போம். ஓரமாக ஒட்டிக்கிட்டே போ முடியாதா? இது உடைக்கணும் வேணும் உடைக்கணும். அது எல்லாமே கிடச்சிச்சு. வரோம் இங்கே. இது என்னது இந்த இதுக்கா? ஓகே, டக்குன்னு உடைச்சிடலாம். ஓகே, எங்கே இருக்குது இது? இங்கே இப்போதைக்கு நம்ம நிறையா வச்சிடலாம். அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது? இங்கே வச்சு 2 1 2 அவ்வளோதான். பிளாக் இங்கே இருக்குது. அப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம் இங்கே இருக்குது. ஃபுட் ஐட்டம்லாம் இங்கே வரும். அப்புறம் இங்கே இருக்குது. அப்புறம் ப்ரெட்டு அப்புறம் பம்கின்னு முட்டை அப்புறம் இது அப்புறம் அவ்வளோதான். பெரிய இதில் இருக்குது. அப்புறம் இதுலேயும் இருக்குது. அப்புறம் இதில் இல்லை. இதில் சும்மா இது இந்த மாதிரி இந்த உள்ளே இந்த பிளான்ட்டுக்கு இது எதுக்குன்னா இந்த மாதிரி சிக்லஸாக அது இதுன்னு வைக்கிறதுக்கு. இது
எந்த ஜாம்பியும் வந்துடக்கூடாது. ஒரு தரமான பொருள் கிடச்சா போய் நான் உள்ளே வச்சிடுறேன். ஏன்னா அடுத்த ஜாம்பி வந்து நம்மளை முடிச்சு விட்டு சதியமாக செஸ்ட்டு கிடைக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ ஜாம்பி வருவான் பாருங்க. வரல நல்ல வேலை வரல. செஸ்ட்டு கிடைச்சாலே வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஆயிரம் போல் ஃபுட் ஃபஸ்ட்டே இருக்கும். இங்கே இருக்குது இங்கே. அப்புறம் இது இங்கே இருக்குது இங்கே. அப்புறம் இந்த ஸ்மூத் இங்கே இருக்குது. வேறு அந்த செஸ்ட் இங்கே இருக்குது. செஸ்ட்டு இதில் வைக்கக்கூடாது. ப்ரைவேட்டில் போயிடலாம். ப்ரைவேட் இங்கே வைக்கணும். இதை எடுத்து இங்கே வச்சு இந்த தூக்கி இங்கே வெயிட் பண்ணுங்கள். இதை தூக்கி இங்கே வச்சு இதை தூக்கி இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே. அவ்வளோதான். வெற்றிகரமாக வெயிட் பண்ணி ஓகே கரெக்டு தான். ஓகே சார்கோல் ஃபஸ்ட்டு நைட் ஆனால் ஜாம்பிஸ் இப்போ ஸ்பான் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதிகமாக ஜாம்பி வருது. கொஞ்சம் பார்த்தே இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒரு வீடு மாதிரி பண்ண போகிறேன். வேறு வழி இல்லை. சொல்லி வாயமுள்ள 2 ஜாம்பி எனக்குன்னே வருவாங்க. பார்த்தீங்க எல்லா திங்ஸும் போச்சு. எடுத்து டெஸ்ட்டுகளை வச்சுருக்கணும் கைஸ். ஜாம்பி உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. எனக்கு நேரம் சரியில்லை. இப்போ கடுப்பாக வந்துருச்சு. எத்தனை ஸ்வாடு பரவாயில்ல, நம்மளுக்கு போனால் போட்டோம். பார்த்தே மைனிங் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. டக்குன்னு பண்ணு. ஆக்சிலேட்டர் போ எல்லாம் இங்கே கிளம்பு. நீ அவனை வச்சு கொஞ்சம் தேவைப்படும். இப்போ வந்து மணல் ராணி மாதிரி க்ரீப்பர் வந்தால் என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு டவுட் வந்தனால இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் செஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் என்கிட்ட வைக்க போகிறேன். ஆனால் இப்போ க்ரீப்பர் வந்தால் நம்ம சோழி முடிஞ்சிடும். வெடிச்சு அதுன்னு போயிடும். அப்போ க்ரீப்பர் வராமல் இருக்கிறதுக்கு இது எடுத்து பே பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து வுட்டு எடுத்து இது பண்ணலாம். வுட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணணும், கிராஃப்டிங் டேபிளில் போய் லேடருக்கு வந்து ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக் இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு ஸ்டிக்கு வச்சு ஒன்றுத்தையும் முடிக்க முடியாது. இங்கே தானே தள்ளுற ஆக்சிலேட்டர். இப்போதைக்கு எத்தனை பிளாக் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. 5 6வது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணால் 6 பண்ணிக்கலாம். லேடர்ஸ் வந்து எடுத்துகிட்டே இப்போ லேடருக்கு ஸ்டிக்கு இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு இது 1 ஸ்டாக் ஆஃப் ஸ்டிக்கு பண்ணிக்கலாம். தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டிக்கை வந்து இருக்கட்டும். அடுத்து வந்து இது இங்கே இருக்குது ஸ்டிக்கு. இது ஸ்டிக்குனே வருது கேஸ். இங்கே இருக்கு லேடர் 1. ஓகே 4 எக்ஸ்ட்ரா நான் ஃப்ரீயாக பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிக்கு இது இங்கே. அப்புறம் வந்து வேறு இங்கே இருக்குது. வேறு என்னது இது கோல் இங்கே. கோல் வச்சு டார்ச் லைட் பண்ணலாம். அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எங்கே இருக்குது கைஸ்? இப்போ லேடர் இது ஃபுட்டுக்கு போயினே. ஃபுட்டு இல்லை, லேடர் ஏனி எப்பயும் வைக்கிறேன். ஓகேவா? இங்கே வச்சு கொஞ்சம் வெறுப்பாக ஏற்றுனாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இவ்வளோதான், இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் ஆறாக பிடிக்கலாம். ஒரு 5 இருக்கு போதும்.
ப்ரைவேட்டுக்கு போவோம். இங்கே இருக்குது, இதை தூக்கி இங்கே எடுத்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எத்தனை ஏனி? எத்தனை? 1 2 சாரி தான் கைஸ். தேவைப்படுது. இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம். லேடர் ப்ரைவேட்டில் போவோம். இன்னொன்று லேடர் ஒன்று. ஓகே போய் போகும். அவ்வளோதான். லேடர் வச்சாச்சு. இப்போ அப்டேட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு கீழே டார்ச் லைட் வைக்கணும் கேஸ். ஏன்னா ஜாம்பி ஸ்பான் ஆச்சுன்னா கதை க்ளோஸ் ஆகிடும். இப்போதைக்கு லேடரு. நான் அப்புறமே லேடர் எடுத்துருவேன். இந்த லேடர் தான் லாஸ்ட்டு போஸ்ட்டு. நம்ம அப்படி கட்டுவோம். ஏன்னா இப்படி ஸ்டெப்பாக கட்டணும். இதுதான் இங்கே நிறையா ப்ரைவேட்டு அந்த மாதிரி நிறையா பண்ணேன். இந்த இடம் நம்மளுக்கு நிறையா யூஸ் பண்ணும். நான் இந்த இடத்துல நிறையா யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கிளியர் ஃப்ளோரு. இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கு. இங்கே 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 வரைக்கும் கட்ட போகிறோன்னா அவ்வளோதான். இது வரைக்கும் இதான் எண்டிங். அப்புறம் இங்கிட்ட ஒன்று. ஆமாம், அப்புறம் இங்கிட்ட ஒன்று. இது இங்கிட்ட எண்டிங். அவ்வளோதான். கொஞ்சம் எதுவும் மாற்றி தான் கற்றுனேன். இன்னும் அவ்வளோவா நம்மளுக்கு இல்லை. செஸ்ட் ஒன்று கீழே வந்துடும். வாங்க இப்போ போய் செஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஜாம்பி இந்த மாதிரி நிறையா வருது. ஏன்னா எது குறைஞ்சிச்சு வயசு. வெயிட் பண்ணு. கீழே இருக்கிறத ஒன்று எடுத்து கீழே இருக்கிறத எடுக்க சொன்னால் மேலே இருக்கிறத எடுத்துட்டியும். எடுத்துக்கி இங்கே அப்புறம் இப்படி. அவ்வளோதான். எங்கே இருந்தா இது என்ன பண்ணுறது? செஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். ஃபஸ்ட்டு செஸ்ட் எடுத்துடலாம். எதுவுமே கீழே விழுகக்கூடாது. கீழே விழுந்தா நம்மளுக்கு டைம் வேஸ்ட், திங்ஸ் வேஸ்ட். கரெக்டாக ஏச்சு பிடிச்சேன். இந்த திங்ஸ் வச்சுட்டு வந்துடலாம். கீழே போ. ஜஸ்ட் இங்கே வரைக்கும். இதுதான் எண்டிங்கு. இங்கிட்ட எண்டிங். அதனால் இங்கே ஜஸ்ட் வைப்பேன். அப்புறம் லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் இப்படி போகும். இன்னும் கொஞ்சம் பிளாக் அங்கிட்ட போட்டு அப்புறம் இப்படியே போயிடலாம். இன்னும் இப்படியே தான் ஏற்ற இப்படியே கொஞ்சம் அகலம் ஒரு வீடு மாதிரி கட்டான்னு தோணுச்சு. இப்போதைக்கு வீடு கட்டானா கைஸ். இப்போ அந்த செஸ்ட்டில் தூக்கி இதை வச்சிடலாம். இங்கே 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 ஏன் இங்கே வைக்கிறேன்? நான் அடுத்து க்ரீப்பர் கழிச்சிச்சுன்னா அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சிடும். அப்புறம் வேறு வழியே இல்லை. சொல்லி முடிஞ்சு நம்ம விடுவோம். அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சு நம்ம திங்ஸு போய் அது போய் அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னா அது நம்மளை என்னால் முன்னாடியே செஸ்ட் எடுத்துடுறேன். ஏதாச்சும் கீழே போச்சா போல. இதோட பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. ஓகே, டக்கு டக்குன்னு கீழே இறங்கு. கீழே 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 இறங்கி அங்கே இருக்கும் செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டை எடுத்து எத்தனை செஸ்ட்டு? ஒரு செஸ்ட்டாக திருப்பி வைக்கிறேன் பாருங்க.
ஆயில் வர மாட்டேன். இப்போ இங்கே அவ்வளோதான். ரெண்டாத்தையும் வச்சு டும் 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 சஹூர் டும் 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 சஹூர இது இங்கே இங்கே இது கலர் மாறுது கைஸ். என்னன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம அவ்வளோ இருக்குது. எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நம்ம ஃபுட் ஐட்டத்தில் போயிடும். ஃபுட்டு கீழே விழுந்துடாது. அவ்வளோதான். கேட்ச் பிடிக்க வேணாம், தேவையே இல்லை போல. எடுத்துட்டேன். எதுவும் கீழே விழுகலை. இதை வேற போட்டிருக்கேன். ஓகே, அப்படியே கீழே குதிச்சிரு. ஏன்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. கீழே குதிச்சிடணும். ஓப்பன் த ஃபுட் ஸ்டேஷன். இருக்கு, அவ்வளோதான். இது வந்து பிளாக்கு. இது வந்து இந்த ப்ரைவேட்டுக்கு, இது நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து இந்த ஃபுட்டுக்கு. இன்னொன்று வந்து தேவையில்லாமல் ஒன்று இருக்குது. இது ட்ரீக்கி. அவ்வளோதான். இன்னொன்று இது எடுத்துடலாம். இதில் ரெண்டு தான் இருக்குது. இந்த 3யோட சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான். கீழே குதி. டும் 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 சாப்பிட்றேன். இருக்கட்டும். இப்போதைக்கு வை. மரம் நம்ம மரம். ப்ளீஸ், நம்ம இன்னைக்கு மரம் நட்டுறோம். என்னைக்குன்னு தெரியாது. ஃப்யூச்சரில் மரம் வளர்க்குறோம். அவ்வளோதான். அப்போதைக்கு டக்குன்னு போகணும். ஜெரிலாம் ஈஸியாக வளரும் ப்ளீஸ். ஜெரிலாம் பிரச்சனை இல்லை ப்ளீஸ். இதுதான் இங்கே கடை. இப்போதைக்கு ஜெரி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. போட்டு ஜாயின் பண்ணி வைக்கலாம். அதுதான். வேறு ஒன்றும் இல்லை. பேய் வெட்டிங்க இருக்குது. இதில் பேய் ஜஸ்ட்டு இந்த யூஸ் பண்ணிக்கல. எடு இறக்கி இந்த கேஸ் இங்கே போய் இங்கே என்ன கைஸ் ரொம்ப சத்தம் வருது கைஸ். பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஆஷர்ட் அதுவே கீழே வந்தோம். கிராஃப்டிங் டேபிளாக இருக்கட்டும். செஸ்ட்டில் இருக்க திங்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமான திங்ஸு. டும் 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 சவுரை. எந்த மனநாளையும் வந்துடக்கூடாது. அப்படி நினச்சிட்டு போடும். ஜாம்பீஸ் கீழே குதிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறேன். முடிச்சு விட்டான் நோஸ். நோ ஜாம்பி புட்ட கேவலமா நீ என்னை அடிக்கிறீங்களா? என்னையே அடிக்கிறான் கைஸ். என்ன தைரியம் இருந்தால் கீழே விழு. என்னையவே அடிப்பா. வெயிட் பண்ணிடுறேன். என்ன என்கிட்ட சண்டை போடுறது இல்லாமல் பெட்டு கூட சண்டை போடுவியாவா? வெள்ளம் வந்துன்னா செத்துருவேன். இப்போ அடிக்கிறதுக்கும் சாம்பி அந்த வெளில வந்துரு. இவ்வளோதான். யாருக்குனே பெட்டெல்லாம் இடங்கல்ல இருக்குது.
அவ்வளோதான் இருந்து சாகு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்படி நடந்துச்சுன்னா அடுத்து க்ரீப்பர் வராம தானே கைஸ் செய்யும். இப்போதைக்கு நம்ம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். கீழே இருக்கிறத அப்டேட் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா அப்புறம் வந்து இந்த ஸ்டெப் மாதிரி பண்ணி இது வேற பேத்துது என்ன பண்ணலாம். ஒரு டோர் மாதிரி மேலே மட்டும் நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். மேலே ஏற்றிட்டு இல்லை ஹச்பீஸ் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். கையை வச்சுருக்கேன் ரைட்டாக ஹச்பி ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். இவங்களை வச்சு கீழே விழுகுதா இதுக்கு தான் காமிக்கலான்னு வச்சுருந்தேன். கீழே தப்பிச்சிட்டியாடா வெளில போ. தப்பிச்சிட்டியா கைஸ். நம்மளும் தப்பிக்கலாம் போல. பரவாயில்ல நம்ம பொறுமையாக நண்டி அடிச்சிருக்கான். இதுக்கு தான் சொல்கிறேன் கீழே போய் எடுத்துக்கலாம். இதுக்கு தான் அது பண்ணி இன்னொன்று நிற்கிறேனா கீழே விழுவேன்ல சில நேரம் கட்டி விடும். சில நேரம் கீழே விழுவேன்ல ஃப்ளிண்ட் பண்ணலாமா. நம்ம கீழே விழுக போகும்போது அதே அந்த கீழே இருக்கிறதுல விழுந்து நான் இது காப்பாற்றிடுது. அவ்வளோதான் இது திங்ஸு போகாது. இப்போதைக்கு ரொம்ப சவுண்டு வருது கைஸ் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் அப்படி தாங்க கைஸ் இருக்கும். அடுத்துனா நல்லா இது ரொம்ப சவுண்டு வருது. இப்போ விடுங்க. இப்போ கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. இப்போ வந்து கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் நிறையா பண்ணுங்க கைஸ். இவ்வளோ உங்களுக்கு ஏன்னா கைஸ் இவ்வளோ பண்ணுறேன். எவ்வளோ நேரம் வீடியோ போட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன் கைஸ். நான் கேட்குறத மட்டும் பண்ணேன் கைஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேம் வேணும் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் எந்த கேமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கைஸ். ஏதாச்சும் கேம் சொல்லுங்கள் அதை போட்டுறேன். காசு கட்டுற கேமை தவிர அதுவும் ஆண்ட்ராய்டு கேம் காசு கட்டுற கேமை தவிர இந்த எல்லா கேம் வேணாலும் சொல்லுங்கள் போட்டுறேன். ஓகேவா கைஸ். இந்த ஃப்ரிண்ட்டு இதெல்லாம் நிறையா இருக்குது. இது பிளாக்லாம் இங்கே வருமா. இது நீங்கள் இல்லவா பிளாக்கும் இங்கே இருக்குது. இது பிளாக் கிடையாது. இதுவும் பிளாக்கு அங்கே இருக்குது. சாஸ்ட்டு கிடையாது. இங்கே இருக்குது ப்ரைவேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸு இப்போ முட்டை கோழி முட்டை. இது கோழி முட்டை கிடையாது. என்ன முட்டை? ஆமாம் கோழி முட்டை. இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது. இவ்வளோதான். இப்போ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இது இங்கே பாருங்க செஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வச்சு கீழே ஒரு ஃப்ளோர் உருவாக்கியிருக்கேன் கைஸ். இப்போதைக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் கைஸ். அடுத்த பாட்டில் நிறையா பண்ணலாம். இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ் பாய். நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய். நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்குறேன். பாய் கைஸ் பாய். நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்குறேன். பாய் 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 பாய்.